ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாம் இந்தியா முழுவதும் மொத்த எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி இருக்கு, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அப்படி பார்க்கும்போது ஒரு பதவிக்கான போட்டி எவ்வளோ இருக்கு. அப்போ சிபி டூல இருந்து சிபி டூக்கு போகணும் அப்படின்னா அப்போ ஒரு பதவிக்கு எத்தனை பேர் அவங்க செலக்ட் பண்ண போறாங்க. இதை பத்தி டீட்டெயில் எங்க பார்க்க போறோம். வீடியோ முழுமையா பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. கிராஜுவேட் எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுமையா பாருங்க. அதே மாதிரி ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்க்கு உடனுக்குடன் பெற நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க உங்க நண்பர்களுக்கும். ஓகே, அப்ப இந்தியா முழுவதும் எத்தனை பேர் அப்ளை பண்ணி பார்த்துலாமா? எவ்வளவு பேர் அப்ளை பண்ணீங்க பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் 58,40,861 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க? 58,40,861 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப வேகன்சி எவ்வளவு இருக்கு? அப்ப டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 8,113 வேகன்சி தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம டோட்டல் வேகன்சி இங்க அப்ளை பண்ணவங்க இவ்வளோ. பொதுவா அப்ப ஒரு பதவிக்கான போட்டி அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வருது? 720 வருது. நம்ம பொதுவா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறது சொல்றோம், ஓகேவா? அப்போ ஒரு பதவிக்கு அப்படிம்போது 720 பேர் கிட்ட வருது, ஓகேலா? நம்ம இந்த ப்ராசஸ் படி பார்த்தா 720. இது அப்படி கொஞ்சம் மாத்தி யோசிப்போம். எப்படி யோசிப்போம்னா இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? சிபிடி 1 இருக்கு, அடுத்து சிபிடி 2 இருக்கு, அது இல்லாம சில போஸ்ட்டுக்கு சிபிஏடி ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு, அது இல்லாம சிலருக்கு டைப்பிஸ்ட் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் படி போனா அப்படின்னா உங்களுக்கு நிறைய மாதம் போட்டி ஒன் பை ஒன்னா குறைஞ்சிட்டே இருக்கும். இப்ப சிபிடி 1ல இருந்து சிபி 2 போகும்போது ஓகேங்களா, இப்ப 58 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 58 லட்சம் பேர் எழுதுனாங்கன்னா சிபிடி 2 எவ்வளவுதான் எழுதுவாங்க? 15 டைம்ஸ் ஆஃப் வேகன்சி. எவ்வளோ? 15 டைம்ஸ் ஆஃப் வேகன்சி போது 1,20,000 பேர் தான் எழுதுவாங்க. எவ்வளவு பேர்? 1,20,000 பேர். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு போட்டிக்கான ஒரு பதவிக்கான போட்டின்னு பார்க்கும்போது 720 இருக்கிறது. நீங்க சிபி 2 எழுதும் போது 48 தான் இருக்கும். இப்போ ஒரு பதவிக்கான போட்டி எவ்வளவு இருக்கும்? 48 தான் இருக்கும், ஓகேங்களா? இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வரும்? ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு சிபிஎட்டி இல்லை டைப்பிஸ்டா இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கிராஜுவேட் எக்ஸாம்ல இது வந்து நான் டிகிரி லெவலு மொத்தம் 5 போஸ்ட் தான் இருக்கு. என்னன்னா அது ஒன்று டிக்கெட் சூப்பர்வைசர். டிக்கெட் சூப்பர்வைசர் மொத்த வேகன்சி எவ்வளோ இருக்கு? 1736. அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர். ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு 994. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இதுல வந்து பாத்தீங்கன்னா 3144 வேகன்சி. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட்ல ஒரு 1507. அடுத்து சீனியர் கிளர்க் டைபிஸ்ட்ல ஒரு 732. மொத்த வேகன்சி 8113 வேகன்சி, ஓகேங்களா? சேலரிலாம் பார்த்தா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 30,000 இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 30,000 இருக்கும். ஸோ அதனால் நல்ல ஒரு ஜாப் விடாதீங்கன்னா டெக்னிக்கல் அல்லாத பதவி இது. ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க அப்ளை பண்ணி மொத்தமாக இந்தியா முழுவதும் எவ்வளோ? 58 லட்சம் தான், ஓகேங்களா? 58 லட்சம் 58 லட்சம் கம்மி. இந்தியா முழுவதும் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஏன்னா இப்போ டிஎன்பிசி ஒரு குரூப் 4 தேர்வு எழுதினாலே நீங்க எவ்வளவு பேர் கிட்ட வராங்க? ஒரு 20 லட்சம் பேர்கிட்ட அப்ளை பண்றாங்க. அப்ப உங்க ஒரு தேர்வு தமிழ்நாடு மட்டும் இவ்வளவுனா இங்க என்ன இந்தியா முழுவதும் 58 லட்சம் பார்க்கும்போது கம்பேர் பண்ண கம்மி தான். ஸோ இருந்தாலும் அந்த போட்டியும் நம்ம நல்லா ஒரு மோட்டிவா எடுத்து ஸோ நல்லா நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா சிபி 2 1ல இருந்து சிபி 2க்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னா அங்கேயும் நம்ம ப்ராக்டிஸ் நல்லாவே பண்ணும், ஓகேவா? சிபிடி 1ல 100 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க, ஓகேவா? அதே பேட்டர்ன் வச்சுதான் சிபிடி 2மே, ஓகேங்களா? அப்ப சிபிடி 1க்கு என்ன பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய பேர் கழிச்சு எடுத்துட்டு அதே பேட்டர்ன் சிபி 2 நடத்துறாங்க, அவ்வளவுதான். இப்ப சிபிடி 1 எப்படி கொஸ்டின் கேட்க போறாங்க? மேக்ஸ்ல ஒரு 30 கொஸ்டின், ரீசனிங்ல ஒரு 30 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ் ஒரு 40 கொஸ்டின், அவ்வளவுதான். அப்ப மேக்ஸ் 30, ரீசனிங் 30, ஜெனரல் அவேர்னஸ் 40. அப்ப இந்த 120 கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? மேக்ஸ்ல 35, ரீசனிங் 35, ஜெனரல் அவேர்னஸ் இதுல ஒரு 50. இந்த கான்செப்ட்ல கேட்பாங்க. இங்க 120, இது எவ்வளவு? 100. சிபிடி 1 100, சிபிடி எவ்வளவு? 120. ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் தான். அப்ப நல்லா நீங்க ட்ரை பண்ணி சிபிடி 1 நீங்க நல்லா தரவா பார்த்துட்டீங்கன்னா சிபி 2 போகும்போது இன்னும் நல்லா ரிவிஷன் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம ஸ்கோர் பண்ண பிளான் பண்ணலாம், ஓகேவா? இங்க கொஸ்டின்ஸ் அதிகமானாலும் டைம் ரெண்டுக்குமே அது ஒரே இதுதான். இங்க டைமிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம டைமுக்குள்ள அதை என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணி முடிக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்போ என்டிபிசிக்கான பதவி ஒரு பதவிக்கான போட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. பொதுவாக பார்த்தா 720,
ஒவ்வொரு லெவல் போக போக என்ன போட்டி வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நல்லா பாருங்க. அப்ப இந்த முறை என்டிபிஎஸ் தேர்வுல கண்டிப்பா செலக்ட் ஆகும் அப்படின்னா நீங்க இந்த மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அனைத்தையுமே நல்லா கவர் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னும் உங்க ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கு என்டிபிசிக்கு அப்படின்னா ஸோ நம்மளுடைய தமிழ் ஐஎஸ்ல பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். புக்ஸ் தனியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1999 தான். மொத்தம் 7 புக்ஸ் வரும். இதோட உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸும் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு என்ன பிடிஎஃப் அனுப்பிச்சிடுவாங்க. மொத்த 7 புக்ஸ் கொரியர்ல வந்துடும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் டெஸ்ட் சீரியஸும் பிடிஎஃப் அனுப்பிச்சிடும். ஓகே புக்ஸ் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இல்லைன்னா டெஸ்ட் சீரியஸ் மட்டும் வேணா நீங்க தனியா வாங்கிக்கலாம். உங்களா டெஸ்ட் சீரியஸ் வந்து ஆன்லைன்லயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க டேரக்டா பிடிஎஃப் வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், பிடிஎஃப் நீங்க வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல பண்ற உங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ அதை நீங்க என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு அனைத்து டீடைல்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ விருப்பம் உள்ளவங்க இன்றே ஜாயின் பண்ணி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் லேட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ ஆர்பிஎஃப் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2ல இருந்து 18 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பா எந்த தேர்வு தான் ஒரு என்டிபிசி தேர்வு தான் வரப்போகுது. அப்போ என்டிபிசியில் கிராஜுவேட்டோ அண்டர் கிராஜுவேட்டோ ரெண்டுல ஏதாவது ஒன்று கண்டிப்பா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணி தேர்வு வச்சிருவோங்க. இப்போ மார்ச் 20 வரைக்கும் தேர்வு நடைபெறாது. மார்ச் 20க்கு அப்புறம் ஏதோ ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணி தேர்வு நடத்த வாய்ப்புகள் இருக்கு. பின்னர் 1 மந்த் கூட நீங்க நல்லா கவர் பண்ண நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா எப்போ எக்ஸாம் டேட் வரும்னு யாருக்குமே தெரியாது. மேக்ஸிமம் ஏப்ரல் வரலாம், இல்லை ஏப்ரல் விட்டு மேல கூட வரலாம். ஓகே மேக்ஸிமம் அதை தாண்டாது. ஓகேங்களா? அதுக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷனை அதிகமாக வச்சுக்கோங்க. அதிக நேரம் ஒதுக்குங்க, அதிக நேரம் படிங்க. மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.